ஆளுமைகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அறிஞர் அண்ணாவின் சமூக சிந்தனைகள் என்ற தலைப்பில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற பரமமலை தமிழ்ச்சங்கத்தின் முதன்மை ஆலோசகர் தமிழ்ச்செம்மல் முனைவர் வேலம்மாள் அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த இருக்கையை உருவாக்கியவர் ஐயா டாக்டர் சோம இளங்கோவன், அம்மா டாக்டர் சரோ இளங்கோவன் மற்றும் செம்மல் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இந்த அண்ணான்னு சொன்னோடனே இது நான் எங்க அப்பா அவங்க சின்ன வயசுல அண்ணாவுடைய போட்டோ தான் வச்சிருப்பாங்க. அண்ணாவுடைய கருத்துக்கள் தான் பேசுவாங்க. அதை தான் எங்களை சின்ன வயசுல இருந்து ஊக்குவிச்சு எங்களை வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு பற்றுதல் உள்ளவர் அப்பா, எங்க அப்பா. இப்ப எங்க அப்பாவுக்காகவும் இதை நான் ஒரு காணிக்கையா செலுத்துற மாதிரி நான் இந்த நிகழ்வை நினைச்சுக்கிறேன். அவருடைய சிறு வயதுல இருந்து எங்க அப்பாவுடைய ஐடென்டி கார்டுக்குள்ளார இருக்கிறது என்னன்னா, அண்ணா படம் போட்டு அந்த உறுப்பினர் அட்டை வச்சிருப்பாங்க. அதை நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது சிறு வயசுல நான் பார்த்தது, ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்தது. அது அதனுடைய தாக்கம் இருக்கும் கூட நான் நினைக்கிறேன். இதை என்னுடைய அப்பாவுக்காகவும் காணிக்கையாக செலுத்துற மாதிரி இந்த நான் நிகழ்வை கொண்டு போறேன். முதலில் அண்ணாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லிவிட்டு நான் உரைக்குள் செல்கிறேன். அறிஞர் அண்ணா 1934 MA பட்டதாரி. அடுத்த ஆண்டு திருப்பூரில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் அண்ணாவின் பேச்சு திறத்தால் பெரியார் கவரப்பட்டார். பெரியாரின் கனிவான கவனிப்புக்கு அண்ணா உள்ளானார். இந்தி எதிர்ப்பு போரில் 1938 ஈடுபட்டு சிறை சென்றார். பெரியாருடன் 1940 ஈரோடு சென்று விடுதலை ஆசிரியர் ஆனார். 1940 சேலம் மாநாட்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் பெயர் திராவிடர் கழகம் என மாற்றப்பட்டது. புகழ்பெற்ற அண்ணாதுரையின் தீர்மானம் அங்கே நிறைவேறியது. இயக்கத்துக்கு அண்ணாவின் வரவு இளைஞர்களை ஈர்த்து புது ரத்தம் பாய்ச்சியது. பெரியார் உருவாக்கிய, பெருமைக்குரியவராக்கிய எண்ணற்ற சுய மரியாதை தலைவர்களுள் அறிஞர் அண்ணாவே முதன்மையானவர். பெரியாரின் புகழ் உலகமெல்லாம் பரவியுள்ளதற்கு அண்ணாவை அவர் தமது சீடராக்கி கொண்டதும் ஒரு வரவு, ஒரு காரணம். சாக்ரட்டிஸுக்கு பிளேட்டோவும், புத்தருக்கு அசோகனும், மார்க்ஸ்க்கு லெனினும் போல் பெரியாருக்கு அண்ணா. இங்கர்சாலும் ரசலும் யாரை குருவாக கொண்டனரோ, ஆனால் அண்ணாவுக்கு ஆசான் பெரியோரே. 1949 பிரிந்து சென்று திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த போது தான் தலைவராக கண்டதும் பெரியார் ஒருவரைத்தான் என கூறி தலைவர் பதவி இல்லாத நிறுவனமாகவே அதனை கண்டார் அண்ணா. 1967 அண்ணா தமது அமைச்சரவையே பெரியாருக்கு காணிக்கையாக்கியவர். 1969 பிப்ரவரி 3 இந்த பேரறிவாளர் மறைந்தார். இது ஒரு சிறு குறிப்பு தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போது நான் செலுத்தக்கூடிய அந்த தலைப்பினுடைய பகுதிக்கு நான் செல்கிறேன். அண்ணாவும் சமூக சிந்தனைகளும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சீரிய சிந்தனையாளர், கூரிய பேச்சாளர், எழுத்தாலும் பேச்சாற்றலாலும் பண்பாலும் மக்களை கவர்ந்த மனிதநேய காவலர். அவரது உன்னத சிந்தனைகளும் உயரிய கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தையே நோக்கமாக கொண்டிருந்தன. சிறந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், நேர்மையான அரசியல் தலைவர் என எந்த கோணத்தில் அவரை நோக்கினாலும் சமுதாய மேம்பாடே அவரிடம் மேலோங்கி நிற்கும். தமிழ் மக்களின் மேன்மைக்காகவே தம் வாழ்நாளை ஒப்படைத்த நற்கொடையாளர் அண்ணா. மனிதன் தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இயற்கையையோ இன்னொருவரையோ சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. எனவே தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் பிற மனிதர்களுடன் கூடி வாழ முற்படுகிறான். மனிதனின் இத்தகைய கூடி வாழும் இயல்பே சமுதாய அமைப்பிற்கு அடித்தளமாக அமைகிறது. அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள் போன்றோர் தோன்றியுள்ளனர். அந்த வரிசையில் தமிழ் சமுதாயத்தை தலைநிமிரச் செய்தவர், தோன்றியவர் அறிஞர் அண்ணா. அவருடைய சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் ஏராளம். தான் வளர்ந்து வாழ்வதோடு மட்டுமல்லாது தன் சமூக மக்களையும் வளர்த்து வழி நடத்தி பகுத்தறிவுடைய சமுதாயத்தை மலரச் செய்பவன் தான் சிறந்த தலைவன்.
இந்த இலக்கணத்திற்கு சீரிய எடுத்துக்காட்டாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. சிறப்புடைய தலைமை பண்புகள் அனைத்திற்கும் தம்மை தகுதி படைத்து தம் வழி சமூகத்தையும் அதற்கு உட்படுத்தி சமூக விழிப்புணர்வை ஊட்டிய உன்னத தலைவர்களுள் முதன்மையானவர் அண்ணா எனில் அது மிகையாகாது. தனி மனித வாழ்வு கூட்டி சேரும்போது அது சமூகமாக மாறுகின்றது. அந்த சமூகம் இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், உழவர்கள், வணிகர்கள், தொண்டர்கள் என பல பிரிவினை உள்ளடக்கியது. அவர்களை மூட பழக்கங்களை கொண்ட பழைய பாதையில் இருந்து பகுத்தறிவு பார்வையுடனான புதிய பாதைக்கு மாற்ற விரும்பினார் அறிஞர் அண்ணா. அடுத்த தலைப்பு சமூகத்தன்மை, சமூக கடமை. ஒவ்வொரு மனிதனும் சமூகத்திற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறான். சமூகத்தால் அவன் பெற்ற பலனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை உள்ளது. எனவே தான் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும். அப்படிப்பட்டதொரு சமூகத்தை படைக்க அனைவரையும் சமூக உணர்வோடு அழைக்கிறார் பேரறிஞர் அண்ணா. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று வாளாயிருந்து விடுவது தவறு. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாரதி கூறினார். ஆனால் எப்போதும் மன்னர்கள் என்று நினைத்து கொள்ள முடியாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போது ஓட்டு போடுகிற நேரத்தில் அந்த 2 நொடிகள் வரைதான் மன்னர். எனவே அனைவரும் தத்தம் கடமைகளை செய்தால்தான் அதற்கேற்ற அரசு அமையும். தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் மன்னர் அல்லர், குடிமக்கள் தான் என்கிறார் அண்ணா. மக்களாட்சி என்பது அரசாள்வோருக்கு மட்டுமல்ல, ஓட்டு போட வேண்டிய மக்களுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயம் என்பது அண்ணாவின் கருத்து. தனி மனிதனை மையமாக வைத்து அவனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மக்களாட்சியின் முதன்மையான நோக்கம். மக்களாட்சி எனும் அரசியல் மரபு நெறி எத்தனை குறைகளுடையதாக இருந்தாலும் மக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கவும் அறிவிக்கவும் தங்களது நலனுக்கு ஏற்ற ஆட்சியை அமைத்திடும் முயற்சியில் ஈடுபடவும் அது வாய்ப்பு அளிக்கிறது. இந்த வாய்ப்பு முழு பலனை கொடுக்க திருத்தங்கள், முறை மாற்றங்கள் தேவைப்படக்கூடும். ஆனால் மக்களாட்சி மரபு நெறி மக்கள் பெற்றுள்ள மிகப்பெரிய வாய்ப்பு என்பதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை என்பார் அண்ணா. தாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்று நின்ற போதிலும் பொதுமக்கள் மீது இத்தகையதொரு ஒரு சார்பு அற்ற கருத்தை கொண்டிருப்பது அவர் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி என்பதற்கு சரியான அடையாளம். மேலும் அவர் தம்முடைய தோல்வியை பற்றி கூறிய கருத்து சிந்திக்கத்தக்கது. என்னை தோற்கடித்த காஞ்சிபுரம் தொகுதியே கூட எடுத்துப்பார் தம்பி, நான் எங்கும் எவருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ததில்லை. என்னால் எவருக்கும் எந்த விதமான இடர்பாடும் ஏற்பட்டதில்லை. என் பணியிலே மாசு கற்பித்து பேசக்கூடிய அதிகம் பேர் இங்கு இல்லை. எனினும் என்னை பெரும்பான்மையானவர்கள் ஆதரிக்க மறுத்து விட்டார்கள். ஏன்? பணம் வெள்ளம் போல் பாய்ந்தது என்கிறார்கள். இருக்கட்டுமே, அதனையும் மீறி மக்களுக்கு என்னிடம் அன்பு அல்லவா எழ வேண்டும். அண்ணாவின் இந்த சிந்தனை அவர் எந்த அளவுக்கு தம்மை திறனாய்வு செய்து பார்த்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஒரு சமுதாய தலைவருக்குரிய அரிய மாண்பு இது. சாதி பேதம் தீண்டாமை. அடுத்த தலைப்பு. பண்டை தமிழகத்தில் சாதிகள் எனும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் குரல் வழி அறிய இயலுகிறது. தமிழ் சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கும் சாதி கொடுமைகளை குறிப்பிடுகிறார் அண்ணா. சமூக கேடுகளுக்கு மூலமாக விளங்கும் சாதி ஒழிய வேண்டும். அதற்கு மக்களிடையே அறிவு புரட்சியை ஏற்படுத்துவதுதான் சாதி கொடுமைகளுக்கு சரியான தீர்வாகும் என்றார் அண்ணா. பல கோடி மக்களை, தாய் நாட்டாரை மூதாதையர் காலம் முதற்கொண்டு நம்முடன் வாழ்ந்து வருபவர்களை தீண்ட மாட்டோம் என்று கூறுவது எவ்வளவு வேதனை, எவ்வளவு பொருளற்றது என்பதை சிறிது எண்ணி பார்க்க வேண்டும். தீண்டாமையால் இன்ன நலன் விளைகிறது, விளையும் என்று கூறிட முடியாது. அதற்கு மாறாக தீண்டாமையால் ஏராளமான கேடுகள் விளைந்திருப்பதை காட்ட முடியும் என்று கூறுகிறார் அண்ணா. சாதி பெயரை சொல்லிக் கொண்டு சிலர் சமுதாயத்தை சீரழித்து வருவதுடன்
மக்களின் எண்ணங்களையும் திசை திருப்பி விடுகின்றனர். இதனால் பல இன்னல்கள் தோன்றுகின்றன. சமுதாய உணர்வுடன் சாதி பாகுபாடற்று உழைத்தால் சமுதாயம் முன்னேற வாய்ப்புண்டு என்னும் கொள்கையுடையவராக அண்ணா திகழ்ந்தார். நாடு விடுதலை அடைந்துவிட்ட போதிலும் இன்னும் சமூகம் சாதியிடம் இருந்து விடுதலை அடையவில்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்கு செல்ல இயலாத நிலை இன்றும் உள்ளது. தேநீர் கடைகளில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி கோலைகள் என்பது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை காந்தி வந்தாலும் சாதி என்னும் வன்பேயின் தலை நசுங்கவில்லை. சமத்துவ நெருப்பில் சாதி என்னும் காகிதம் சாம்பலாகவும் இல்லை. விதி என்ற விலங்கு, சாதி என்ற சதி, கடவுள் என்ற மிரட்டல், நரகம் என்ற நம்பிக்கை தாழ்ந்து துயரு படுகொழியில் தள்ளிவிட்டது. அங்குதான் மனிதன் தத்தளித்தான், தவித்தான். இருட்டு குழியிலிருந்து வெளியேற இயலவில்லை என்று குழம்பி நின்றான். தடவினாலும் தட்டுப்படவில்லை வெளியேறும் பாதை. எனவே கல்வி என்ற ஒளி கருங்குழியில் விழுந்து கிடப்பவனுக்கு எட்டவில்லை என்ற அன்றைய சூழலை விளக்குகிறார் அறிஞர் அண்ணா. பணம், படிப்பு இவைகளின் மூலம் சாதி பேதத்தின் கொடுமையை ஓரளவுக்கு குறைக்க முடியுமே அன்றி அடியோடு அழிக்க முடிவதில்லை. அரசியலில் சமத்துவம் ஏற்பட்டுவிட்டால் மட்டும் சமூகத்தில் உள்ள பேதங்கள் போய்விடுவதில்லை. மக்களுக்குள் ஏற்படும் பேதம் பல காரணங்களால் அமைவதால் பேதத்தின் உருவம் பல வகையாக காட்சியளிக்கின்றது. சாதியால், மதத்தால், குலத்தால், அரசியல் நிலையால், பொருளாதாரத்தால் பேதம் ஏற்படுகின்றது. இவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே சாதிதான் மக்களுக்குள் பேதத்தை ஏற்படுத்தும் முதல் சாதனம். இது மக்களின் குருதியிலே கலக்கப்பட்டிருக்கும் கொடிய நஞ்சு. எனவே நம் பேதமற்ற சமுதாயத்தை, சமத்துவத்தை காண வேண்டுமானால் முதலில் சாதி தொலைந்தாக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அண்ணா. அடுத்து உழைப்பாளர்களை உயர்த்தியவர் அண்ணா. தொழிலாளர் வாழ்வில் வளம் இருந்தால் நாமும் வளத்துடன் சிறந்து விளங்கும், நாடும் வளத்துடன் சிறந்து விளங்கலாம். உழைப்பவர் வாழ்க்கை இருள் அடைந்து இயற்கை செல்வம் கவனிப்பாரற்று இருந்தால் நாட்டில் வறுமை நிலைமை, பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்கிறார். சமுதாயம் முன்னேறாது. மாறாக கொலை, கொள்ளை, பொய், சூது போன்ற மற்ற தேவையில்லாத விஷயங்கள் அரங்கேறும் என்கிறார். இவற்றை சட்டத்தின் மூலமாகவோ கடும் தண்டனை வழங்குவதாலோ மாற்றி அமைக்க இயலாது. அவரவர் உணர்ந்து செயலாற்றினால்தான் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க இயலும். உழைக்கும் இனத்தவர் தம் நிலையை சிந்திக்காதவரை இந்த சமுதாய சீர்கேடுகளை களைய முடியாது என்பது அண்ணாவின் கருத்தாகும். நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் ஒரு பக்கம் உழைப்பு என்றால் மறுபக்கம் உரிமை என்று இருந்தால்தான் அது சீரானதாக இருக்க முடியும் என்பதை அண்ணா வலியுறுத்தி கூறுகிறார். உரிமைகள் கேட்கப்படுகின்ற அளவுக்கு உழைப்பும் வழங்கப்பட வேண்டும். உழைக்கின்ற அளவுக்கு உரிமைகளும் தாராளமாக வழங்கப்படுதல் வேண்டும் என்று உழைப்பாளிகளின் நிலைமையையும் அவர்களுடைய உரிமைகளையும் அறிஞர் அண்ணா எடுத்துரைக்கின்றார். உழைப்பாளரின் உழைப்பு சுரண்டப்படும் நிலையை சுரண்டல் இயந்திரம் என்றும், அதன் காரணமாக உழைப்பவர் வறியவராகவும் அவ்வுழைப்பில் வாழ்பவர் செல்வந்தராகவும் இருக்கும் நிலையை பொருளாதார எந்திர கோளாறு என்றும் அண்ணா சுட்டுகிறார். உழைப்பை காட்டி உரிமைகளை சுட்டி காட்டி உழைப்பை மதிக்காமல் இருப்பது உலகத்துக்கு உதவுவதாக இருக்க முடியாது என்றார் அண்ணா. அடுத்து உழைப்பவர்களின் உற்ற தோழர் அண்ணா. ஏழைகள், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோர் நலத்தில் அக்கறை கொண்டவர் அண்ணா. ஆட்சிக்கு வந்ததுமே அவர் தம் கவனத்தை உழவர்களின் பக்கம் திருப்பினார். உணவு பற்றாக்குறையை நீக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. கிணறு வெட்டுவதற்கும், உரங்கள் வாங்குவதற்கும், பயிர் செலவுகள் செய்வதற்கும், குறைந்த வட்டியில் கடன்கள் வாங்குவதற்கும் ஏற்பாடு செய்தார் அண்ணா. உலக பயணம் மேற்கொண்ட
அண்ணா அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் நகரில் தங்கினார். அங்கு கூட உழவர்களின் முன்னேற்றம் கருதியே அவரது சிந்தனை இருந்தது. அமெரிக்காவில் அவர் பல வேளாண்மை பண்ணைகளுக்கு சென்று பார்வையிட்டார். புதுமையான வேளாண் முறைகளை கேட்டறிந்தார். நம் நாட்டு வேளாண்மையில் அம்முறையை புகுத்துவது எப்படி எப்படி என்று சிந்தித்து செயல்படுத்தினார் அண்ணா. அண்ணா மக்களோடு நெருங்கிய தொடர்புடையவர். மக்களுக்கு துன்பம் நேர்ந்தால் அவற்றை நீக்குவதற்கு தம்மால் ஆனவற்றை செய்தார். ஒருமுறை கைத்தறி துணிகள் விற்பனை தேங்காமல் நெசவாளர்களால் தவித்தனர். நெசவாளர் துயர் துடைக்க சிந்தித்து ஓர் தீர்மானம் கொண்டு வந்தார். அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களிலும் தெரு தெருவாக கழக தலைவர்களும் தோழர்களும் கைத்தறி துணிகளை விற்றனர். மேலும் திருச்சிராப்பள்ளி நகர தெருக்களில் அண்ணாவே கைத்தறி துணிகளை விற்று நெசவாளர் துயர் துடைத்தார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட மாமனிதர் அண்ணா. ஒருமுறை திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் புயலால் பாதிக்கப்பட்டன. கழகத்தின் மூலமாக நிதி வசூலுக்கு ஏற்பாடு செய்தார். அந்த தொகையை கொண்டு கைத்தறி துணிகளை வாங்கினார். அவற்றை அரசிடம் கொடுத்து பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு வழங்க செய்தார். அண்ணா பல நல்ல திட்டங்களுக்கு நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார். கல்லூரி கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார். தம் கழக தொண்டர்களின் வறுமையை போக்க நிதியும் தந்திருக்கிறார். அடுத்து மதுவிலக்கு. மாமனிதர் காந்தி அடிகளைப் போலவே அண்ணாவும் மதுவிலக்கை ஆதரித்தார். தமிழ்நாட்டில் அண்ணா முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் புதிய வருவாய்க்கான வழிகள் காண விழைந்தார். ஒரு செயற்குழு கூட்டத்தில் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஒருவர் நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு மது விற்பனையை அனுமதிக்கலாம் என்றும் ஒரு கருத்தினை முன்வைத்தார். அக்கருத்தை கேட்டு அண்ணா சீற்றம் கொண்டதோடு விழியை இழந்தாலும் மதியை இழந்து மதுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என பதிலளித்தார். மதுவால் பெறுகின்ற வருமானம் உகந்ததல்ல என்பது அண்ணாவின் எண்ணம். அதன் பொருட்டு மக்கள் அண்ணா உண்மையான காந்தியவாதி என்று புகழ்ந்தனர். தென்னாட்டு காந்தி என்று இன்றளவும் புகழப்படுகிறார். அடுத்து சமுதாய அமைப்பு. பேதமும் பீடையும் அடிமைத்தனமும் அறிவீனமும் கொடுமையும் நெளியும் இன்றைய நாட்டிலே வரப்பு சண்டைக்கு தலை சீவி கொள்ளும் அளவிற்கு உடைமை உணர்ச்சி உள்ள நாட்டிலே தமிழ் சமுதாயம் ஏமாறும் சமுதாயம் என்கிறார் அண்ணா. ஆணவம் கண்டிக்கத்தக்கது, தவிர்க்கப்பட வேண்டியது. இது பொது இலக்கணம் பாடப்புத்தகங்களில். ஆனால் சமூக அமைப்பு இன்றுள்ள நிலையில் ஏழையை அடக்கிட கண்டித்திட ஆணவம் பிடித்த 1000 பேர் ஓடோடி வருவார்கள். உருட்டிய விழிகளை காட்டியபடி. ஆனால் செல்வந்தரோ, பதவியில் உட்கார்ந்திருப்பவர்களோ, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களோ மிகப்பெரிய கனவான்கள். அவர்களுடைய ஆணவம் கக்கினால் ஏன் என்று கேட்டிட, எதிர்த்து நின்றிட பெரும்பாலானவர்கள் வரமாட்டார்கள். அஞ்சுவர், ஒதுங்கிக் கொள்வர், முணுமுணுப்பர். அரசியல் பிரச்சனையை தாமே நேரடியாக ஆய்ந்து பார்த்து முடிவெடுப்பவர்கள் என்று ஒரு பகுதி. மற்றவர் கூறிடும் முடிவினை ஏற்றுக்கொள்வர்கள் என்று ஒரு பகுதி என்கிற முறையில்தான் சமூகம் இருக்கிறது. இன்றைய சமுதாயம் வழுக்கு நிலம் போன்றது. வழுக்கு நிலத்திலே ஒருவன் எத்தனை காலம் விழிப்போடு நடக்க முடியும்? கனத்த காற்றடித்தால் அவன் வழுக்கி விழுவது திண்ணம். ஆகவே அவன் வழுக்கு நிலத்தை செம்மைப்படுத்துவதுதான் சரியான மார்க்கம் என்கிறார் அண்ணா. அண்ணாவின் இத்தகைய கருத்துக்கள் மக்களின் அறியாமையையும் அதனால் விளைந்த தீமைகளும் தான் சமூகத்தை சீரழித்து வருகின்றன என்பதை உணர்த்துகின்றது. இந்த அறியாமைக்கு மூலமாக இருப்பது மக்களின் மூட நம்பிக்கை என்பதை அண்ணா கண்டுகொண்டார். எழுத்தறிவின்மைதான் மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கை பரவுவதற்கு காரணமாகும். எழுத்தறிவு பெற்றவரும் கூட மூட நம்பிக்கைகளின் மொத்த உருவமாக நடமாடுவதை இன்றும் காண இயலும். இறைவன் பெயரால் சடங்குகளும் சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வுகளும் தோன்றி மக்களின் அறிவை அடிமைப்படுத்தி பண்பாட்டை அழித்து
ஆதிக்கம் செலுத்தி வருவது பெரும்பான்மையான மூட நம்பிக்கை செயல்கள் என்கிறார் அண்ணா. பிற சமூக சிந்தனைகளை பற்றி குறிப்பிடுகிறார் அண்ணா. மாட மாளிகை கூட கோபுரங்களில் மட்டுமே மன்னர்கள் பிறந்த காலம் மறையேறிவிட்டது. பட்டி தொட்டிகள் அனைத்தும் இந்நாட்டு மன்னர்கள் பிறப்பிடமாய் திகழ்ந்திடும் காலம் இது, நேரம் இது. பாட்டாளிகளுடைய கடமை சமுதாயத்திற்கு நன்மை செய்வதிலே இருக்கிறது. கண்ணியம் தங்களுடைய சக்தியை பாழ்படுத்தி கொள்ளாததிலே இருக்கிறது. கட்டுப்பாடு ஒற்றுமையை உடைப்பதற்கு ஒரு துளியும் இடம் கொடுக்காத தன்மையிலே இருக்கிறது. நம்முடைய விடுதலை போராட்டம் இன்னும் முற்று பெறவில்லை. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்னும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஒழுக்கம் பொது நீதி. ஆனால் இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆள் மாறுபடுகின்றது. பெண்ணுக்கு ஓர் ஒழுக்கம் சொல்கிறோம், ஆண் அதை கடைபிடிப்பதில்லை. ஏழைக்கு ஓர் ஒழுக்கம் சொல்கிறோம், பணக்காரன் அதை கடைபிடிப்பதில்லை. மக்களின் ஒழுக்கம்தான் ஒரு அரசின் அச்சாணி போன்றது. ஒழுக்கம் நிறைந்த மக்களை சமதர்ம அரசால் மட்டுமே உருவாக்க முடியும் என்கிறார் அண்ணா. இறுதியில் நிலையான செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அண்ணா. ஒரு நாட்டின் நிலையான செல்வம், நிரந்தரமான செல்வம் இந்நாட்டின் அரசியல்வாதிகளே அல்லர். இதை உண்மையாக உணர்ந்தவன் என்கிற முறையில் தெரிவிக்கிறேன். கல்வித்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள், பொறியாளர்கள், நிர்வாக நிபுணர்கள் தான் உண்மையான, நிரந்தரமான, அழிக்க முடியாத, அளவிட முடியாத செல்வமாகும் என்கிறார் அண்ணா. அந்த செல்வம் நம்முடைய நாட்டிலே போதுமான அளவுக்கு இல்லாத காரணத்தால்தான் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் என்றால் அமெரிக்க நாட்டின் நிபுணர்களையும் ரஷ்ய நாட்டு பொறியாளர்களையும் நாடுகிறோம். கல்வித்துறைதான் இத்தகைய வாய்ப்புகளை தரும் அறிவுத்துறையாகும். அத்தகைய வாய்ப்புகளை பெற்று நல்ல நிலைமையை உண்டாக்கி தரும் பெரும் பொறுப்பு மாணவர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. அதற்கான அறிவும் ஆற்றலும் அவர்களிடம் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத மரபில் பிறந்தவர்கள் நாம் என்பதை உணர்ந்தால் இயற்கையாக பெற்ற திறனோடு ஆசிரியர் தரும் பயிற்சியின் துணை கொண்டு முதல் தர குடிமக்களாக திகழ முடியும் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அண்ணா. 2 சிறப்பு கருத்துக்கள் எனக்கு பிடித்திருந்தது அண்ணாவினுடைய நூலில் படித்தது. ஒன்று, ஒரு சமுதாயத்தில் நாம் எப்படி சமயோசித்தனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு முறை காரைக்குடியில் பெரியாருடன் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அண்ணா. அப்பொழுதெல்லாம் பெரியார் பேசும் கூட்டங்களில் யார் வேண்டுமானாலும் அவரிடம் கேள்வி கேட்கலாம். கேள்வியை ஒரு துண்டு சீட்டில் எழுதி மேடைக்கு அனுப்ப வேண்டும். மேடையில் உள்ளவர்கள் அதை பெரியாரிடம் கொடுக்க, பெரியாரை கேள்வி கேட்டு அதற்கு தன் பதிலை விளக்கமாக சொல்வார். காரைக்குடி கூட்டத்தில் யாரோ ஒருவர் துண்டு சீட்டில் ஏதோ எழுதி பெரியாரிடம் கொடுத்துவிட்டு கூட்டத்தில் மறைந்து விட்டார். அந்த துண்டு சீட்டில் நான் ஒரு முட்டாள் என்று எழுதியிருந்தது. பெரியார் இதை அப்படியே மைக்கில் படித்து விடுவார். கூட்டத்தினர் பெரியாரை பார்த்து கேலியாக சிரிப்பார்கள் என்றுதான் அந்த மர்ம நபர் எதிர்பார்த்தார். பெரியார் அந்த துண்டு சீட்டில் நான் ஒரு முட்டாள் என்று எழுதப்பட்டிருந்த அந்த வாசகத்தை பார்த்து திகைத்தார். பிறகு அந்த துண்டு சீட்டை பக்கத்தில் இருந்த அண்ணாவிடம் கொடுத்தார். அண்ணா அதில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்துவிட்டு லேசான புன்சிரிப்புடன் ஒலிபெருக்கியில், இங்கே யாரோ ஒருவர் துண்டு சீட்டில் தன் பெயரை மட்டும் எழுதிவிட்டு கேள்வியை எழுத மறந்து விட்டார் என்று கூறி துண்டு சீட்டில் இருந்ததை படித்தார். கூட்டத்தினர் கை தட்டி அண்ணாவின் சமயோதித திறனை எண்ணி சிரித்தனர். இங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் தந்தையார் சொன்ன, நீ சமயோதிதனமாய் இரு, பொது இடத்தில் சமயோதிதனமாய் இரு. அந்த ஒரு கொள்கையாக இந்த சம்பவத்தை படித்தேன். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். தொண்டன் மீது அண்ணாவின் பரிவு. அண்ணாவின் மீது மிகுந்த அன்பு கொண்ட ஒரு இளைஞனுக்கு திருமணம். அண்ணாவுக்கு நேரில் வந்து அழைப்பு கொடுத்து அவர்தான் நேரில் வந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே திருமண நாளன்று அண்ணா அந்த இளைஞனின் கிராமத்திற்கு வந்து விட்டார். மணமகன் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அண்ணாவுடன் முத்துக்காலத்து என்பவரும் அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தார்.
திருமண நேரம் நெருங்கிவிட்டதே என்று அவசரமாக சென்றவருக்கு அங்கே கண்ட காட்சி அதிர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. ஒலிபெருக்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அண்ணா வந்து விட்டார், அண்ணா வந்து விட்டார் என்று அந்த இளைஞன் மீண்டும் மீண்டும் குதூகலத்துடன் அறிவித்துக் கொண்டிருந்தான். மணமேடை எதுவுமே அங்கு அமைக்கப்படவில்லை. உடனே அண்ணாவே 2 பெஞ்சுகளை கொண்டு வரச் செய்து, மேடை அமைத்து 2 நாற்காலிகளில் மணமக்களை அமரச் செய்து, சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தி பேசினார். மணவிழா முடிந்து விருந்து நடந்த இடம் சாணி போட்டு மெழுகி ஒரே துர்நாற்றமாக இருந்தது. முத்துக்காலத்தையும் அண்ணாவும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அண்ணா திருமண சாப்பாட்டை மிகவும் ருசித்து சாப்பிட்டார். அவரது நண்பரோ முகச்சொலிப்புடன் சாப்பிட முடியாமல் இலையை மடித்து வைத்துவிட்டு எழுந்தார். ஊர் திரும்பும்போது, அந்த சாப்பாட்டை எப்படி அண்ணா சாப்பிட்டீர்கள் என்று வியப்புடன் கேட்டார் நண்பர். நீ சாப்பாட்டையும் இடத்தையும் மட்டும்தான் பார்த்தாய். நான் அந்த இளைஞனின் உள்ளத்தையும் அவனது கழக தொண்டையும் பார்த்தேன். அவன் என்னை தெய்வம் போல நினைத்து சாப்பாடு போட்டான். சாப்பாட்டின் தரமோ இடமோ பெரிதல்ல, அவன் உள்ளம்தான் பெரிது. அதனால் நான் அவன் போட்ட சாப்பாட்டை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டேன் என்றார் அண்ணா. இது போல இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு கடல் இந்த அண்ணாவினுடைய சமூக சிந்தனைகள். இதில் என்னுடைய ஒரு குறிப்புகளை எடுத்து இங்கு நிறைவு செய்திருக்கிறேன் நேர காலம் கருதி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.